எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு பரபரப்பான விஷயத்தை பற்றி தான் இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ மிக பெருமளவுக்கு அதிர்வலைகளை சமூக வலைத்தளங்களில் ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன குறிப்பிட்ட தகவல் அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அதாவது த்ரிஷாவை பார்த்து தளபதி விஜயுடைய மனைவி சங்கீதா அவர்கள் திருமண மண்டபத்தில் செய்த ஒரு குறிப்பிட்ட செயல் மிக பெருமளவுக்கு அதிர்வலைகளை சமூக வலைத்தளங்களில் ஏற்படுத்தியிருக்கு. அந்த குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்குது, த்ரிஷாவை பார்த்த உடனே தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் என்ன பண்ணாங்க, இப்படி அடுத்தடுத்து அடுக்கடுக்கான பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். தளபதி விஜய் அவர்கள் கூட இருந்து என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு அந்த ஒரு குறிப்பிட்ட தகவலில் இருக்குது. இந்த விஷயங்களை பற்றிலாம் இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். கண்டிப்பாக நேயர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ மிக பெருமளவுக்கு அதிர்ச்சிகரமான வீடியோ, ரொம்பவே முக்கியமான வீடியோ. அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த ஒரு நியூஸ்லாம் தெரிஞ்ச உடனே சமூக வலைத்தளங்களில் தொண்டர்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, டிவிகே தொண்டர்கள், தமிழக மக்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்படி பல முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேர்களே, நம்முடைய தமிழகம் முழுக்கவே கடந்த ஒரு வார காலங்களாக ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தளபதி விஜய் மற்றும் விஜய் மனைவி சங்கீதா அவர்களுடைய டைவர்ஸ் பற்றி தான் எல்லாருமே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப எதனால் இதை இவ்வளோ பரபரப்பாக எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நம்முடைய மொத்த தமிழகம் முழுக்கவே நம்முடைய தளபதி விஜய் அவர்களை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மொத்த தமிழக குடும்பத்து மக்களுமே தமிழக விஜய் அவர்களை தன்னுடைய குடும்பத்தில் ஒரு பையனாவோ ஒரு அண்ணனாவோ ஒரு தம்பியாவோ தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவருடைய டைவர்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் ஒவ்வொரு தமிழக பெண்களும் தாய்மார்களும் மக்களும் என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்க போகுது, மீண்டும் தளபதி விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் சேருவாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே இதில் ஈடுபாட்டோடு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கிறப்ப ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தளபதி விஜய் அவர்கள் மேலே மிக பெரும் அளவுக்கு பரிதாபம் ஏற்பட்டுச்சு. உண்மைதான். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் மேலே மிக பெரும் அளவுக்கு பரிதாபம் ஏற்பட்டுச்சு. ஆனால் தற்போது ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெரும் அளவுக்கு மக்கள் மத்தியில் கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே உடைய தொண்டர்கள் மத்தியிலேயே இது மிக பெரும் அளவுக்கு கவலையை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. டிவிகே தொண்டர்களே அண்ணே நீங்கள் பண்ண பல விஷயத்தை உங்களுக்காக நாங்கள் முட்டு கொடுத்தோம், ஆனால் இதை எப்படி முட்டு கொடுக்கறதுன்னு கூட எங்களுக்கு தெரியல அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மற்றும் த்ரிஷா அவர்கள் இருவரும் ஜோடியாக ஒரு திருமணத்தில் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இருவரும் ஒரே ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு, அதாவது மேட்சிங்கோட ட்ரெஸ்ஸோட திருமணத்தில் கலந்துக்கிட்டது, கல்பாத்தி அவங்களுடைய சன்னுடைய திருமணத்தில் கலந்துக்கிட்டது மிக பெருமளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. டிவிகே தொண்டர்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்பா இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குது, இப்போ நீங்கள் ஜோடியாக போகணுமா, இப்போ இந்த பிரச்சனை தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தளபதி விஜய் அவர்களுடைய சரியான சூப்பரான மூவ். எதனால் நாங்கள் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இதற்கு முன்னாடி வரைக்கும் த்ரிஷாவுக்கும் தளபதி விஜய்க்கும் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு மக்கள் பெருசாக பேசிகிட்டு இருந்தாங்க. பொதுவாகவே மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் இருக்குமோ அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் தான் அதை பற்றி பூதாகரமாக பேசுவாங்க. இப்போ இவங்க இரண்டு பேரும் ஜோடியாக வெளியே திரியும் போது கண்டிப்பாக மக்கள் இன்றைக்கி இதை பெருசாக பேசினாலும் காலப்போக்கில் இந்த ஒரு விஷயத்தை பெருசுப்படுத்த மாட்டாங்க. அதனால் தளபதி விஜய் அவர்களுடைய இந்த ஒரு மூவ் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிறது என்னென்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணதில் இருந்தே த்ரிஷா அவர்களை மிக பெரும் அளவுக்கு தீவிரமாக மக்கள் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு அப்படிப்பட்ட உறவு இப்படிப்பட்ட உறவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தவறாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு டைமில் தளபதி விஜய் அவர்கள் இப்படி ஒரு பண்ணதுனால இது ஒன்றும் மறைமுகமான உறவு கிடையாது. ரெண்டு பேரும் வெளிப்படையாகவே ஒட்டுக்காக வெளியே தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் தளபதி விஜய் அவர்களை பற்றி தவறாக சொல்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னு மக்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக அரசியல் விமர்சகர்கள் இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் மொத்தமாக அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தளபதி விஜய் அவர்களுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே த்ரிஷாவையும் தளபதி விஜய் அவர்களையும் பற்றி அப்படியே மறைச்சு பேசுகிறதுக்கு என்ன இருக்குது?
அதை ஓப்பனாகவே வந்து திருமணத்தில் கலந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே பொது இடங்கள்லையும் பொது வெளிகள்லையும் ஓப்பனாகவே கலந்துப்பாங்க. அதனால் இதை வந்து பெருசாக பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி காலப்போக்கில் வந்துடும் பாருங்கள். இதை மறைச்சி வச்சுருந்தா மட்டும்தான் மக்கள் இதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் தளபதி விஜய் அவர்கள் யாருடைய அறிவுரை மூலமாக கூட இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சில அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இப்போ ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக சோசியல் மீடியாக்களில் பரவிட்டு இருக்கு. அது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் அந்த ஒரு திருமண மண்டபத்தில் கலந்து கொண்டு த்ரிஷா அவர்களை வந்து மிக பெரும் அளவுக்கு திட்டியிருக்கிறாங்களாம். அதாவது கல்பாத்தி அவங்களுடைய திருமணத்துக்கு மனைவி த்ரிஷா சங்கீதா அவர்களுக்கும் அழைப்பு வந்திருக்குதான். அவங்களுக்கும் அழைப்பு வந்த உடனே அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் போயிருக்கிறாங்களாம். ஏதோ ஒரு கட்டத்தில் போகிற வழியில் வந்து இல்லை திருமண மண்டபத்திலேயோ இருவரும் மீட் பண்ணுறதுக்கான த்ரிஷாவும் சங்கீதா அவர்களும் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிருக்குதான். சங்கீதா அவர்கள் வந்து அவ்வளோ மோசமாக கேள்விகள் கேட்டுட்டாங்களாம். அதாவது, உங்களுக்கு மனசாட்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்கா? இப்படி பண்ணுறது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்களாம். அதுக்கு த்ரிஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு பண்ணதெல்லாம் தப்பு இல்லையா? அதுக்கு உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா? அப்போ அது சரினா இதுவும் சரிதான், அது தப்புனா தான் இதுவும் தப்பு அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் சார்பாக வந்து த்ரிஷா அவர்கள் சொல்லியிருக்கிறதாகவும் ஒரு குறிப்பிட்ட தகவல் வந்து சோசியல் மீடியாவில் பரவிட்டுருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்கள் அந்த கல்பாத்தி திருமணத்தில் கலந்து கொண்டு ரிட்டன் வரும்போது மீண்டும் தளபதி விஜய் அவர்களுக்கே ஃபோன் போட்டு, நீங்கள் எவ்வளோ எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டீங்க, இப்போ வந்து நான் டைவர்ஸ் பண்ணி அப்ளை பண்ண ஒரு வாரத்தில் நீங்கள் த்ரிஷாவோட இப்படி பொது நிகழ்ச்சியில் தமிழகத்தில் கலந்துக்கிறது எனக்கு மேலும் மன உளைச்சலை ஏற்படுத்தாதா? இப்படி நீங்கள் பண்ணுறது நியாயமா அப்படின்னு கேட்டுறதுக்கு தளபதி விஜய் அவர்கள், நீங்கள் தான் டைவர்ஸ்லேயே வந்து எனக்கும் ஒரு குறிப்பிட்ட நடிகைக்கும் தொடர்பு அப்படின்லாம் போட்டிருக்கிறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இனி நான் வந்து மறைச்சி இப்போ நடந்திருக்கிறதுல என்ன இருக்குது? மேலும் எனக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் எந்த ஒரு தப்பான விஷயமே இருவர் மத்தியிலும் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை பூதாகரமாக கிளப்பினதுனால இப்போ உலகமே என்னையும் அவங்களையும் தப்பாக பேசுது. இப்போ யாரும் எங்களுக்குள்ள எந்த ஒரு விஷயமும் இல்லை, நான் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இப்படி நான் பண்ணேன் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறதாகவும் அந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் வந்து இருக்கு நேயர்களே. அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குது. எல்லாருமே அந்த ஒரு குறிப்பிட்ட தகவலை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய நிலைமையிலிருந்து பாருங்களேன், எலெக்ஷனுக்கு ஒரு 30 நாட்களுக்கு முன்னாடி இருக்கும்போது சங்கீதா அவர்கள் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இது தளபதி விஜய் அவர்களுக்கு பண்ணுற துரோகம் கிடையாது. தன் கூடையே மனைவியை இத்தனை வருட காலங்கள் இருந்துக்கிட்டு ஒரு முக்கியமான கட்டத்தில் ஒரு எதிர்க்கட்சியினருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே, அது தப்பு கிடையாது. அப்படி அது தப்பு கிடையாதுன்னா தளபதி விஜய் அவர்கள் த்ரிஷாவோட இந்த திருமணத்துக்கு வரதும் எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு சோசியல் மீடியாக்களில் பல பேர் பலவிதமான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.